அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2 ப்ரிலிம்ஸ் தேர்விற்காகவும் குரூப் 4 தேர்விற்காகவும் பொது தமிழ் பகுதியிலிருந்து மாதிரி தேர்வுகள் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த மாதிரி தேர்வை பொறுத்தவரையும் பள்ளி பாடப்புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள தலைப்புகளிலிருந்து ஆஸ் பர் நியூ சிலபஸ் படி தேர்வுகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்காங்க. நிச்சயமாக ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய ஒவ்வொரு தேர்வும் டிஎன்பிசி தேர்வாக நடத்தக்கூடிய மெயின் எக்ஸாம் போல தான் இருக்கும். இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்காங்க. இந்த வீடியோவை பொறுத்தவரையும் 9ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகம் தொடர்பான 100 கேள்விக்கான விடை குறிப்புகளை தான் நாம் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. அறிவு மட்டும்தான் நம்முடைய தாழ்வு மனப்பான்மையை நீக்கும். நம்மளால் அரசு பணியில் போக முடியுமா இல்லை போக முடியாதா அப்படின்ற ஒரு கேள்விக்கு மிக எளிமையான ஒரு வார்த்தை, உங்களுடைய அறிவை பெருக்கிக் கொள்ளுங்கள், வளர்த்து கொள்ளுங்கள். உங்கள் அறிவு உங்கள் அனைத்திற்கும் தீர்வாக இருக்கும், உங்களுடைய பிரச்சனைக்கும் தீர்வாக இருக்கும். உங்களுடைய தன்னம்பிக்கையை வளர்ப்பதற்கு நீங்கள் நிறைய படியுங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா காம்படிஷன் ஃபீல்டில் இருக்கும்போது மிக மிக முக்கியமானது நம்மளை முழுமையாக நம்பி ஒரு வேலையை செய்யணும். யார் நம்பினாலும் நம்ப காட்டியும் உங்கள் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையின் அளவை பொறுத்து தான் உங்களுடைய வெற்றி கிட்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக நம்முடைய இலக்கு 2025 அரசு பணிக்கு செல்ல வேண்டும். குறிப்பாக டிஎன்பிசி தேர்வு மூலமாக நாம் செல்ல வேண்டும் என்பதுதான் ஒரே இலக்காக கொண்டு உங்கள் பயணத்தை தொடங்கியுள்ளீர்கள். இந்த பயணத்தை நிறைவாக முடியும் இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா அந்த டிஎன்பிசி ஆஃபீஸ்க்கு முன்னே இருக்கக்கூடிய சுவரில் ஒரு செல்ஃபி எடுக்கணும். அங்கே போயிட்டு நீங்கள் அச்சீவ் பண்ணுற வரையும் உங்களுடைய இந்த பணியை விடக்கூடாது. பல்வேறு இடைஞ்சல்கள் வரலாம், தடங்கல்கள் வரலாம், தோல்விகள் வரலாம். ஆனால் உங்களுடைய கடைசி இலக்கு அரசு பணிக்கு செல்ல வேண்டும். எடுத்த செயலை கட்டாயம் முடிக்க வேண்டும். ஃபார்வேர்டாக மட்டும்தான் போகணுமே தவிர பேக்வேர்டாக போகவே கூடாது. பார்த்துக்கோங்க. முதல் கேள்வி, வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதலில் குறிப்பிட்டவர் யார்? வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதலில் குறிப்பிட்டவர் அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ். இது இல்லாமல் 1816 பேராசிரியர்கள் பாப், ராஸ்க், கிரீம் முதலானவர்களும் மொழி சார்ந்த பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த பேராசிரியர் பாப்பு, பேராசிரியர் ராஸ்க், அடுத்து கிரீம்ன்றவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மொழி சார்ந்த பல ஆய்வுகளை 1816 மேற்கொண்டிருக்காங்க. கேள்வி 2, ஏந்தி இலக்கண குறிப்பு தருக. ஏந்தி இலக்கண குறிப்பு வினையெச்சம். கேள்வி 3, தூது டேஸால் இயற்றப்படும். தூது கலிவெண்பாவால் இயற்றப்படும். கேள்வி 4, பொறுத்துக. சாஃப்ட்வேர்னால் தமிழில் பார்த்திங்கன்னா மென்பொருள். ப்ரௌசர்னா உளவி. கிராப்னா செதுக்கி. கர்சர்னா ஏவி அல்லது சுட்டி. சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 5, நான் வந்தேன் என்பது வினை பயனில்லை. கேள்வி 6, பொறுத்துக. உருபம்னா மார்போமி. ஒளியன் ஃபோனோமி. ஒப்பிலக்கணம் கம்பேரட்டிவ் கிராமர். லெக்சிகன் பேரகராதி. சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 7, சரியான இணையை தேர்வு செய்க. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் நூலை எழுதியவர் கால்டுவெல். சரி. மொழிபெயர்ப்பும் நூலை எழுதியவர் மனவை முஸ்தபா. தமிழ்நடை கையேடு என் சொக்கனா. தமிழ்நடை கையேடுன்ற நூலை தொகுத்தது ஜி போப் வருவார். தமிழ்நடை கையேடு மாணவர்களுக்கான தமிழ் என்ற நூலை எழுதியவர் தான் சொக்கன். தமிழ்நடை கையேடு மாணவர்களுக்கான தமிழ் என்ற நூல் எழுதினது சொக்கன். அதே தமிழ்நடை கையேடுனா தொகுத்திருப்பார் யாருன்னா ஜி போப் தொகுத்திருப்பார். இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க தமிழ்நடை கையேடை பற்றி. ஸோ இங்கே சரியான இணை 1, 2 சரியாக இருக்குது. கேள்வி 8, சர் ஆர்தர் காட்டன் கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அணையை கட்டிய ஆண்டு. சர் ஆர்தர் காட்டன் கோதாவரி ஆற்றின் குறுக்கே
தௌலீஸ்வரம் அணையை கட்டிய ஆண்டு 1873, 1873 தௌலீஸ்வரம் அணையை கட்டியிருப்பார். கேள்வி 9. தமிழர் சமுதாயம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? தமிழர் சமுதாயம் என்ற நூலின் ஆசிரியர் கவிஞர் தமிழ் ஒளி. கேள்வி 10. சரியான இணையை தேர்வு செய்க. நாளிகேரம் என்பதன் பொருள் தென்னை, நரந்தம் என்பதன் பொருள் நாரத்தை, சரி. கோழி என்பதன் பொருள் அரச மரம், சரி. சாலம் என்பது பச்சிலை மரம்னா கிடையாது, சாலம் என்பது ஆச்சா மரம். சாலம் என்பது ஆச்சா மரம்னு வந்திருக்கணும், இங்கே பச்சிலை மரம்னு தந்திருக்காங்க. அப்போ சரியான இணை 1, 2, 3 சரி. அப்போ சாலம்னா ஆச்சா மரம், தமாலம்னா தான் பச்சிலை மரம் என்று பொருள், இரும்போந்துனா பருத்த பனை மரம் என்று பொருள், சந்துனா சந்தன மரம், நாகம்னா நாகமரம், காஞ்சினா ஆற்றுப்பூவரசு. கேள்வி 11. நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. நீரின்று அமையா யாக்கைக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற பாடல் இடம்பெற்ற நூல் புறநானூறு. குடப்புலவினார் பாடியிருப்பார். கேள்வி 12. தமிழில் ஏறத்தாழ எத்தனை துணை வினைகள் உள்ளன? தமிழில் ஏறத்தாழ 40 துணை வினைகள் உள்ளன. கேள்வி 13. மிசை என்பதன் எதிர்ச்சொல் என்ன? மிசை என்பதன் பொருள் மேலே, அதற்கு ஆப்போசிட் கீழே. கேள்வி 14. கல்லும் மலையும் குதித்து வந்தேன், பெருங்காடும் செடியும் கடந்து வந்தேன், ஏறாத மேடுகள் ஏறி வந்தேன், பல ஏரி குளங்களை நிரப்பி வந்தேன்னு பாடியிருப்பார் கவிமணி தேசிய விநாயகப் பிள்ளை. மொழி ஞாயிறு தேவநேய பாவனார், கவி ஞாயிறு தாராபாரதி, கலை ஞாயிறு யாருன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கேள்வி 15. பொறுத்துக. அழகின் சிரிப்பு நூலின் ஆசிரியர் பாரதிதாசன். தண்ணீர் தண்ணீர் கோமல் சோமிநாதன். தண்ணீர் தேசம் நூல் எழுதந்து வைரமுத்து. வாய்க்கால் மீன்கள் வே இறையன்பு. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. இது இல்லாமல் மழைக்காலமும் குயிலோசையும் என்ற நூல் எழுதந்து மா கிருஷ்ணன். கேள்வி 16. கலைச்சொல் அறிக. கோனிக்கல் ஸ்டோன்னா தமிழில் குமிழிக்கல்னு சொல்லலாம். கேள்வி 17. தவறான கூற்றை தேர்வு செய்க. நீர் எடுப்பவை, நிலம் சாடுபவை, மாறு ஏற்று சிலைப்பவை, மண்டி பாய்பவையாய். இந்த பாடல் வரி கலித்தொகையில் இடம்பெற்றுள்ளது. சரி. நீர் எடுப்பவை, நிலம் சாடுபவை, மாறு ஏற்று சிலைப்பவை, மண்டி பாய்ப்பவையாய் என்ற பாடல் கலித்தொகையில் இடம்பெற்றுள்ளது. சரி. எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கழிந்தன மறுப்பு, கலங்கினர் பலர். 500 கிடையாது, இதுவும் கலித்தொகையில் இடம்பெற்றிருக்கும். எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கழிந்தன மறுப்பு, கலங்கினர் பலர் என்ற பாடல் வரி கலித்தொகையில் தான் இருக்குமே தவிர 500 கிடையாது. அப்போ தவறானது 2 மட்டும் தவறு. கேள்வி 18. கூரிய கொம்புகளும் சிலிர்த்த திமில்களும் கொண்ட 3 எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற பண்டைய ஓவியம் எங்கு காணப்படுகிறது? கூரிய கொம்புகளும் சிலிர்த்த திமில்களும் கொண்ட 3 எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற பண்டைய ஓவியம் கரிக்கையூரில் காணப்படுகிறது. அதே திமிழுடன் கூடிய காளை ஒன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம், திமிழுடன் கூடிய காளை ஒன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள கல்லூத்து மேட்டுப்பட்டியில் கண்டறியப்பட்டுள்ளது. திமிழுடன் கூடிய காளை ஓவியம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் மயிலாடும்பாறை அருகே உள்ள சித்திரக்கல் புடவில் இடத்தில் காணப்படுகிறது. கூரிய கொம்புன்னு பார்த்தீங்கன்னா கரிக்கையூர். திமிழுடன் கூடிய காளையை அடக்குவது, வீரர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் கல்லூத்து மேட்டுப்பட்டியில் இருக்கும். அதே திமிழுடன் கூடிய காளை ஓவியம் எங்கே இருக்குன்னா சித்திரக்கல் புடவலில் இருக்கும். கேள்வி 19. சிந்துவெளி அகழாய்வுகளில் கண்டறியப்பட்டுள்ள மாடு தழுவும் கல் முத்திரை ஒன்று தமிழர்களின் பண்பாட்டு தொழில் அடையாளமான ஏறு தழுவுதலை குறிப்பதாக தெரிவித்தவர் யார்? சிந்துவெளி அகழாய்வுகளில் கண்டறியப்பட்ட மாடு தழுவும் கல்முத்திரை ஒன்று தமிழர்களின் பண்பாட்டு தொழில் அடையாளமான ஏறு தழுவுதலை குறிப்பதாக தெரிவித்தவர் ஐராவதம் மகாதேவன். கேள்வி 20. என்பேராயம் குழுக்களில் பொருந்தாதவர் யார்? என்பேராயம் குழுக்களில் பொருந்தாதவர் சடங்கு செய்விப்போர் பொருந்தாதவர். சடங்கு செய்விப்போர் எதில் வருவாங்கன்னா 50 குழுக்களில் வருவாங்க. 50 குழுன்னு பார்த்தீங்கன்னா 5 பேர் கொண்ட குழு இருக்கும். அதில் அமைச்சர், சடங்கு செய்விப்போர், படைத்தலைவர், தூதர், சாரணர் அல்லது ஒற்றர் இருப்பாங்க. என்பேராயத்தை பொறுத்தவரை 8 பேர் இருப்பாங்க. கரணத்தியலவர், கரும விதிகள், கனகச் சுற்றம், கடைக்காப்பாளர், நகரமாந்தர், படைத்தலைவர், யானை வீரர், இவுளி மருவர்.
கேள்வி 21. ராபர்ட் ப்ரூஸ்போர்ட் எனும் தொல்லியல் அறிஞர் சென்னை பல்லாவரம் செம்மண் மேட்டு பகுதியில் எலும்பையும் கற்கருவியையும் கண்டுபிடித்த ஆண்டு 1863. கேள்வி 22. வல்லினம் மிகும் இடங்களில் சரியானது எது எவை? 1. ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். சரி. ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தின் முன் வல்லினம் மிகுமா? ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தின் முன்ன வல்லினம் மிகாது, பின்னதான் வல்லினம் மிகும். அப்போ இரண்டாவது கூற்று தவறு. 3. வன்தொடர் குற்றிய லுகரங்கள் நிலை மொழியாக இருந்து புணர்கையில். வன்தொடர் குற்றிய லுகரங்கள் நிலை மொழியாக இருந்து புணர்கையில் வல்லினம் மிகும். சரி. 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். சரி. அப்போ இங்கே வல்லினம் மிகும் இடங்களில் சரியானது 1, 3, 4 சரி. இப்போ ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின் தான் வல்லினம் மிகுமே தவிர முன் கிடையாது. கேள்வி 23. முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 24. தவறானது எது? தமிழர் நாகரிகமும் பண்பாடும் என்ற நூல் எழுதியது தட்சிணாமூர்த்தி. சரி. தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும். தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் நூல் எழுதியது ராசமாணிக்கனார். சரி. தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் என்ற நூலை எழுதியது பார்த்தீங்கன்னா ரத்னம். சரி. தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் நூலை எழுதியது பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ணனா? கிடையாது. தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் நூலை எழுதியவர் ராஜன். அப்போ இங்கே தவறானது ஆப்ஷன் டெல்லி. தமிழர் சால்பு என்ற நூலை எழுதியது வித்யானந்தன். கேள்வி 25. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி என்ன? செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. கேள்வி 26. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? 4 கூற்றில் எது சரின்னு பார்க்கலாம். 1. கந்தகம் தடவிய துத்தநாக தட்டை கொண்டு 1938 உலகின் முதல் ஒளிப்படியை செஸ்டர் கார்ல்சன் எடுத்தார். அப்போ உலகின் முதல் ஒளிப்படி எடுத்தது யார்? செஸ்டர் கார்ல்சன். 1938 கந்தகம் தடவிய துத்தநாக தட்டை கொண்டு. சரி. 1959 ஜெராக்ஸ் இயந்திரத்தை அலெக்சாண்டர் பெயின் அறிமுகப்படுத்தினார். 1959 ஜெராக்ஸ் இயந்திரத்தை கண்டுபிடிச்சது அலெக்சாண்டர் பெயினானா? கிடையாது. தவறு. 1959 ஜெராக்ஸ் இயந்திரத்தை கண்டுபிடிச்சதும் செஸ்டர் கார்ல்சன் தான் கண்டுபிடிச்சிருப்பார். ஜெராக்ஸ் மிஷினை கண்டுபிடிச்சது யார்? செஸ்டர் கார்ல்சன். அப்போது அலெக்சாண்டர் பெயின் வராது. 2 தப்பு. 3. ஜியோவானி காசிலி பான்டெலிகிராப் என்ற தொலைநகல் கருவியை உருவாக்கினார். ஜியோவானி காசிலி பான்டெலிகிராப் என்ற தொலைநகல் கருவியை உருவாக்கினார். சரி. 1985 ஆங்க் மானஸ்கின் இருக்கு கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தார். கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தார். அப்போ இங்கே 26க்கு சரியானது 4வது கூற்று சரியாக இருக்குது. அப்போது 1, 3, 4 சரி. 1959 ஜெராக்ஸ் இயந்திரத்தை செஸ்டர் கார்ல்சன் தான் கண்டுபிடிச்சிருப்பார். 1846 ஸ்காட்லாந்து கண்டுபிடிப்பாளர் அலெக்சாண்டர் ஸ்பெயின் என்பவர் என்ன பண்ணியிருப்பார்னா குறியீடுகளை மின்னாற்றல் உதவியுடன் அச்சிடுவதில் வெற்றி கண்டு அதற்குரிய காப்புரிமை பெற்றிருப்பார் அலெக்சாண்டர் ஸ்பெயின். கேள்வி 27. கவிஞர் வைரமுத்து கள்ளிக்காட்டு இதிகாசம் புதினத்துக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு. கவிஞர் வைரமுத்து கள்ளிக்காட்டு இதிகாசத்துக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார். எப்போனா 2003. கேள்வி 28. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? தவறானது ஆப்ஷன் பாம்பே. அந்தர தார்மயனே என ஐயுறும் தந்திரத்தால் தமன் நூல்கரை கண்டவன் வெந்திரலான் பெருந்தச்சனை குவி ஒரு எந்திர ஊர்தி ஏற்றுமின் என்றான். ஒரு எந்திர ஊர்தி ஏற்றுமின் என்றான். மணிமேகலை இடம்பெற்றிருக்குமானா? கிடையாது. தவறு. எந்திர ஊர்தி ஏற்றுமின்னாவே சீவக சிந்தாமணி நூலில் இடம்பெற்றிருக்கும். அப்போ தவறானது ஆப்ஷன் பாமே. மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. புலவர் பாடும் புகழுடையோர் விசுமின் வளவன் ஏவா வானூர்தி என்கிறது புறநானூறு. கல்வி இல்லாத பெண்கள் களநிலம் அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம் நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை என்ற பாடல் பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கு நூலில் இடம்பெற்றுள்ளது. பூவாது காய்க்கும் மரமுல நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார் தாவா என்ற பாடல் சிறுபஞ்ச மூலத்தில் இடம்பெற்றுள்ளது. அப்போ இங்கே தவறானது ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 29. பொருந்தாதது எது? பொருந்தாதது எதுன்னு பார்க்கலாம். தொல்காப்பியத்தில் ஓரறிவு முதல் 6 அறிவு வரை இருக்கக்கூடியதை சொல்லியிருப்பாங்க. உற்றறிதல்னா தொடுதல் உணர்வு. தொடுதல் உணர்வுக்கு எடுத்துக்காட்டு புல் மரம். சரி. உற்றறிதல் ப்ளஸ் சுவைத்தல். தொடுதல் உணர்வு ப்ளஸ் சுவைத்தலுக்கு அந்த எடுத்துக்காட்டு சிப்பி நத்தை.
உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தலுக்கு எடுத்துக்காட்டு நண்டு தும்பி வருமானா உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல்னா நண்டு தும்பி வராது, தவறு. உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணலுக்கு கரையான் எறும்பு வருமானா தவறு. அப்போ இங்கே 3 4 மாறி இருக்குது. உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தலுக்கு கரையான் எறும்பு, உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணலுக்கு நண்டு தும்பி. அதுக்கடுத்து 5ஆவதாக வந்து கேட்டல் வந்தால் பறவை விலங்கு வரும். 6 வந்தால் பகுத்தறிவு வந்தால் மனம் மனிதனை குறிக்கும். கேள்வி 30. தவறானது எது? தவறானது எதுனா ஆப்ஷன் டி. கையருகே நிலா என்ற நூலின் ஆசிரியர் வந்து அருணன் சுப்பையான்னு இருக்குது, தவறு. கையருகே நிலா என்ற நூலின் ஆசிரியர் மயில்சாமி அண்ணாதுரை எழுதியிருப்பார். இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை விக்ரம் சாராபாய், சரி. செயற்கைக்கோள் ஏவுறுதி பற்றிய முழு விவரங்களை சேமிப்பது சித்தாரா, சரி. இந்தியாவின் ஏவுகணை நாயகன் ஏபிஜே அப்துல் கலாம், சரி. கேள்வி 31. வல்லினமிகா இடங்களில் சரியானது எது எவை? வல்லினமிகா இடங்களில் சரியானது கேட்டிருக்காங்க. அது இது எனும் சுட்டு பெயர்களின் பின் வல்லினம் மிகாது, சரி. எது கண்டாய் எவை தவறுகள் இவ்வினா பெயர்களின் பின் வல்லினம் மிகாது, சரி. எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது, சரி. 3ஆம் 6ஆம் வேற்றுமை விரிகளில் வல்லினம் மிகாது, சரி. விழித்தொடர்களில் வல்லினம் மிகாது. ஸோ இங்கே வல்லினமிகா இடங்கள் சரியானது அனைத்துமே சரிங்க. கேள்வி 32. வல்லினமிகா இடங்களில் தவறானது எது? தந்தையே பாருங்கள். இங்கே தந்தையே இப்போ வருமானா வராது. அப்போது வல்லினமிகா இடங்கள் தவறானது ஆப்ஷன் ஏ. அதே மகளே தா, வந்த சிரிப்பு, பார்த்த பையன், இதெல்லாம் வல்லினமிகா இடங்களில் சரியாக இருக்குது. தந்தையே பாருங்கள் இப்போ வந்திருக்கு, அப்போ தவறானது ஆப்ஷன் ஏ. அதாவது விழித்தொடர்களில் வல்லினம் மிகாது. விழித்தொடரில் வல்லினம் மிகாது. தந்தையே பாருங்கள், மகளே தா. பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது. வந்த சிரிப்பு, பார்த்த பையன். பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது. எக்ஸாம்பிள் வந்த சிரிப்பு, பார்த்த பையன். 2ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. நாடு கண்டான், கூடு கட்டினான். 2ஆம் வேற்றுமைக்கான உருவு வந்து ஐ. அங்கே ஐ வந்து மறைந்து வந்திருக்கு. அப்போ 2ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. நாட்டை கண்டான்னு வந்தால் அங்கே வெளிப்படையாக வந்துருந்துச்சுன்னா அங்கே வல்லினம் மிகுந்திருக்குங்க. நாடு கண்டான், கூடு கட்டு. அப்போ இங்கே 2ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. படி என்று முடியும் வினையச்சத்தில் வல்லினம் மிகாது. வரும்படி சொன்னார், பெரும்படி கூறினார். வேங்கோல் வினைமுற்று தொடரில் வல்லினம் மிகாது. வாழ்க தமிழ், வருக தலைவா ஆகிய இடத்துல வந்து வல்லினம் மிகாது. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. குடி தண்ணீர், வளர்ப்பிறை, திருவளர் செல்வன். இங்கே ஈச்சு வந்து சொல்லியிருக்கோம், அங்கே வராது. ஸோ வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. அவ்வளவு, இவ்வளவு, எவ்வளவு, அத்தனை, இத்தனை, எத்தனை, அவ்வாறு, இவ்வாறு, எவ்வாறு, அத்தகைய, இத்தகைய, எத்தகைய, அப்போதைய, இப்போதைய, எப்போதைய, அப்படிப்பட்ட, இப்படிப்பட்ட, எப்படிப்பட்ட, நேற்றைய, இன்றைய, நாளைய ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகாது. அவ்வளவு பெரியது, அத்தனை சிறியது, அவ்வாறு பேசினான், அத்தகைய பாடங்கள், அப்போதைய பேச்சு, அப்படிப்பட்ட டைப்பிங் மிஸ்டேக் ஆகிருக்கு, அப்படிப்பட்ட காட்சி, நேற்றைய சண்டை. இந்த மாதிரி சொற்றொடர்களில் வல்லினம் மிகாது. 3ஆம் 5ஆம் 6ஆம் வேற்றுமை தொடர்களில் 3ஆம் 5ஆம் 6ஆம் வேற்றுமை தொடர்களில் வல்லினம் மிகாது. என்னோடு சேர், மரத்திலிருந்து பறி, குரங்கினது குட்டி. 2ஆம் 3ஆம் 4ஆம் 5ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. இங்கே 2ஆம் வேற்றுமைனா ஐ வந்து வெளிப்படையாக வராமல் இருந்துச்சுன்னா அங்கே வல்லினம் மிகாது. அப்போ 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. தமிழ் படி, கைத்தட்டு, வீடு சென்றால், கரை பாய்ந்தால். நிலைமொழி உயர்திணையாய் அமையும் தொடரில் வல்லினம் மிகாது. நிலைமொழி அதாவது முதல்ல இருக்கிறது நிலைமொழின்னு சொல்லலாம். தலைவி என்பது நிலைமொழி, கூற்று என்பது அடுத்து வரக்கூடியது. அப்போ தலைவி உயர்திணையாய் அமையும் தொடரில் வல்லினம் மிகாது. தலைவி கூற்று. தொண்டர் படை. சால, தவ, தட, குழ எனும் உரிச்சொற்களை தவிர, சால, தவ, தட, குழ இந்த 4 உரிச்சொற்களை தவிர ஏனைய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகாது. உருபொருள், நனித்தின்றான், கடிகாவல் இந்த இடத்துலலாம் வல்லினம் மிகாது. அடுக்கு தொடர், இரட்டை கிளவி ஆகியவற்றில் வல்லினம் மிகாது. அடுக்கு தொடர், இரட்டை கிளவி, பார் பார் பார், அடுத்து சலசல, மலமல, கலகல ஆகிய இடத்துல வந்து வல்லினம் மிகாது. கள் எனும்
கள் எனும் அஃறிணை பன்மை விகுதி சேரும்போது பன்மை விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது. சிலர் மிகும்னு சொல்லலாம். கருத்துகள், பொருள்கள், வாழ்த்துக்களில் இக்கு வராது. அதாவது அஃறிணை பன்மையில் வினை சேரும்போது வல்லினம் மிகாது. ஐகார வரிசை உயிர்மெய் ஓரெழுத்து சொற்களாய் வர அவற்றோடு கல் விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது. ஐகார வரிசை உயிர்மெய் எழுத்து ஓரெழுத்து எழுதுனா பை, கல், கைகள், இந்த இடத்துல வல்லினம் மிகாது. கேள்வி 33. ஸோ வல்லினம் மிகா இடங்களில் முழுமையாக பார்த்துருப்புங்க. கேள்வி 33. பொங்கியும் பொழிந்தும் நீண்ட புதுப்பிடர் மயிர் சிலிர்க்கும் சிங்கமே வான வீதி திகுதிகி என எரிக்கும் என்ற பாடலை பாடந்து யாருன்னா பாரதிதாசன். கேள்வி 34. பொறுத்துக. ஏவு ஊர்தி லான்ச் வெஹிக்கல், ஏவுகணை மிசல், கடல் மைல் நாட்டிக்கல் மைல், பதிவிறக்கம்னா டவுன்லோட். சரியானோட ஆப்ஷன் ஏ. கேள்வி 35. பொருந்தாதது எது? பெண்மை புரட்சிக்கு எடுத்துக்காட்டு முத்துலட்சுமி, பெண்மை உயர்வுக்கு எடுத்துக்காட்டு பண்டித ரமாபாய், பெண்மை துணிவுக்கு எடுத்துக்காட்டு மூவலூர் ராமாமிர்தம், பெண்மை சிறப்புக்கு எடுத்துக்காட்டு சாவித்திரிபாய் பூலேவானா கிடையாது. பெண்மை சிறப்புக்கு எடுத்துக்காட்டு ஐடா சோபியாஸ் கட்டர், பெண்மை அறிவுக்கு எடுத்துக்காட்டு சாவித்திரிபாய் பூலே. கேள்வி 36. முப்பெண்மணிகள் வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் யார்? முப்பெண்மணிகள் வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் நீலாம்பிகை அம்மையார். நீலாம்பிகை அம்மையார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகளின் மகள், தந்தையைப் போலவே தனித்தமிழ் பற்றுடையவர். இவருடைய நூல்கள் தனித்தமிழ் கட்டுரை, வடச்சொல் தமிழ் அகரவரிசை, முப்பெண்மணிகள் வரலாறு, பட்டினத்தார் பாராட்டிய மூவர். தாலி என்பதன் பொருள் என்ன? தாலி என்பதன் பொருள் சமைக்கும் கலனை குறிக்கும். தணல் என்பதன் பொருள் நெருப்பு. அனித்துனா அருகில் என்று பொருள். யாண்டும்னா எப்பொழுதும் என்று பொருள். கேள்வி 38. மலர்க்கை என்பதன் இலக்கண குறிப்பு தருக. மலர்க்கை ஊமை தொகை. கேள்வி 39. பாரதிதாசன் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? 1. பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம் ஆவர். சரி. பாரதியின் கவிதை மீது கொண்ட ஈர்ப்பினால் பாரதிதாசன் என்று தம் பெயரை மாற்றிக்கொண்டார். சரி. பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழேக்கம் உள்ளிட்ட நூல்களை எழுதியுள்ளார். சரி. இவரின் பிசிராந்தையாரின் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டுள்ளது. 1969 பிசிராந்தையார் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி கிடைச்சிருக்கும். அப்போ பாரதிதாசன் பற்றிய கூற்றுகள் சரியானது 1, 2, 3, 4 சரி. கேள்வி 40. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பாடினார் பாரதியார். சவி. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமாமா என்று பாடியவர் கவிமணி. சரி. பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது. பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என்றவர் பாரதிதாசன். சரி. விதையாமை நாறுவ வித்து உல மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு கபிலர் பாடியிருப்பார்னா கபிலர் கிடையாது, காரியாசன் பாடியிருப்பார். சிறுபஞ்ச மூலம் நூலில் இடம்பெற்றிருக்கும். விரையாமை நாறுவ வித்துவ உல மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு இந்த பாடல் கபிலர் பாடியிருக்க மாட்டார், காரியாசன் சிறுபஞ்சம் மூலம் நூலில் இடம்பெற்றுள்ளது. கேள்வி 41. பின்வரும் கூற்றுகள் சரியானது எது? 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் வள்ளலார். 10 வயசுலே. சரி. 11வது வயதிலேயே அரசவில் கவிதை எழுதி பாரதி என்னும் பட்டம் பெற்றவர் பாரதியார். சரி. 15வது வயதிலேயே பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தமது கவிதைகளை எழுதி அனுப்பியர் விக்டர் யூகோ. சரி. 16வது வயதிலேயே தமது தந்தையின் போர்ப்படையில் தளபதியான மாவீரன் அலெக்சாண்டர். சரியானது 1, 2, 3, 4 சரி. தென்னகத்து பெர்னாட் ஷா என்று அழைக்கப்பட்டவர் யார்? தென்னகத்து பெர்னாட் ஷா என்று அழைக்கப்பட்டவர் அறிஞர் அண்ணா. கேள்வி 43. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது எவை? ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது தஞ்சை மகால் நூலகம். சரி. உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் கன்னிமரா நூலகம். சரி. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்ற பெருமைக்கு உரியது திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். சரி. இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ்னு இருக்குது. இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ்னால் கிடையாது. இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் பார்த்திங்கன்னா கல்கத்தா நூலகம் தான் தேசிய நூலகமாக இருக்கக்கூடிய அந்த நூலகம் தான். இங்கே தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் மாறி இருக்குது. தவறானது 4 மட்டும் தான் தவறு.
ஆப்ஷன் மாறி இருக்குது. 4 மட்டும் தான் தவறாக இருக்குது. மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரிய தஞ்சை மகால் நூலகம், உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் கன்னிமரா நூலகம், இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்ற பெருமைக்குரிய திருவனந்தபுரம் நடு நூலகம், இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ்னு வருமானா இந்தியாவில் கிடையாது, இது உலக அளவில் அமெரிக்காவில் இருக்கக்கூடியதான் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். அப்போ இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் கல்கத்தா தேசிய நூலகம் தான் வரும். அப்போ இங்கே தவறானது 4 மட்டும் தவறாக இருக்கும். ஆப்ஷன் மாறி இருக்கும். கேள்வி 44. இடைச்சொற்கள் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? இடைச்சொற்களே மொழி பயன்பாட்டை முழுமையாக்குகின்றன. சரி. இடைச்சொற்கள் பெயரை வினயம் சார்ந்து இயங்கும் இயல்பு உடையன. சரி. தாமாக தனித்து இயங்கும் இயல்பு உடையன அல்ல என்கிறார் தொல்காப்பியர். சரியான விடை 1, 2, 3 சரி. கேள்வி 45. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது எவை? பன்மை விகுதிகள் கள் மார். சரி. கால இடைநிலைகள் கிறு கின்று. சரி. பெயரச்ச வினையச்ச விகுதிகள் ஆ உ இ மல். சரி. தொழிற்பெயர் விகுதிகள் தல் அம் கை மை. அப்போ இங்கே தவறு எதுவுமே இல்லை. கேள்வி 46. எதிர்மறை சிறப்பு ஐயம் எச்சம் முற்று அளவை தெரிநிலை ஆக்கம் என்னும் பொருள்கள் வரும் இடைச்சொல் கேள்வி 47. பின்வரும் கூற்றுகள் சரியானது எது எவை? 4 கூற்றில் எது சரின்னு பார்க்கலாம். 1. ஒளி இசை வினா சிறப்பு உயர்வு இழிவு எதிர்மறை தெரிநிலை கழிவு பிரிநிலை அசைநிலை ஆகிய 8 பொருட்கள் வரும் ஒரு இடைச்சொல் எதுனா ஓ. பிரிநிலை வினா எண் ஈற்றசை தேற்றம் இசைநிறை ஆகிய 6 பொருட்கள் வரும் இடைச்சொல் ஏ. சொற்றொடரில் எந்த சொல்லுடன் வருகிறதோ அதனை முதன்மைப்படுத்துகிறது. ஒரு சொற்றொடரில் ஒரு முறை மட்டுமே வரும் இடைச்சொல் தான். வரையறை பொருள் தரும் மேலும் முடிந்தவரை குறிப்பிட்ட நேர வரை என்னும் பொருள்களில் வரும் இடைச்சொல் மட்டும். அப்போ சரியானது 4மே சரியாக இருக்குது. கேள்வி 48. இடைச்சொல் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? பல பொருட்கள் வரும் இடைச்சொல் ஆவது. சரி. குறைந்தபட்சம் முற்றுப்பொருள் எச்சம் தழுவிய கூற்று ஆகியவற்றில் வரும் இடைச்சொல் கூட. சரி. வினாப்பொருளில் வரும் இடைச்சொல் ஆ. சரி. சொற்றொடரின் இறுதியில் வந்து இசைவு சாத்தியம் பொருத்தம் ஆகிய பொருள்களிலும் தகவலாகவும் வதந்தியாகவும் செய்தியை கூறுவதற்கு பயன்படும் இடைச்சொல் ஆனானா ஆண் கிடையாது. தவறு. இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆம் இருக்கணும். சொற்றொடரின் இறுதியில் வந்து இசைவு சாத்தியம் பொருத்தம் ஆகிய பொருள்களிலும் தகவலாகவும் வதந்தியாகவும் செய்தியை கூறுவதற்கு பயன்படும் இடைச்சொல் ஆம். ஆண் கிடையாது. கேள்வி 49. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? அன்று என்பது ஒருமைக்கும் அல்ல என்பது பன்மைக்குரியன. எத்தனை என்பது எண்ணிக்கையை குறிக்கும். சரி. எத்துணை என்பது அளவையும் காலத்தையும் குறிக்கும். சரியானது 4மே சரியாக இருக்குது. கேள்வி 50. பொருந்தாதது எது? ஓய்ந்திருக்கலாகாது கல்வி சிறுகதையில் எழுதந்து ஆதிவள்ளியப்பன். சரி. முதல் ஆசிரியர் சிங்கிஸ் ஐத் மாதவ். சரி. கல்வியில் நாடகம் ஜெயகாந்தன் கிடையாது. பிரளயன். கல்வியில் நாடகம் நூல் எழுதந்து பிரளயன். கரும்பலகை யுத்தம் மலாலா. அப்போ இங்கே பொருந்தாத ஆப்ஷன் சி. கேள்வி 51. ஓவிய விதானத்து உரைப்பெரு நித்திலத்து மாலை தாமும் வளையுடன் நாற்று விருந்து பட கிடந்த அருந்தொழில் அரங்கம் என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? சிலப்பதிகாரம். கேள்வி 52. கல்லும் உலோகம் செங்கல்லும் மரமும் மண்ணும் சுதையும் தந்தமும் வண்ணமும் கண்ட சருக்கரையும் மெழுகும் என்றிவை 10 சிற்பத் தொழிலு குறிப்பாவன என்ற பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? திவாகர நிகண்டு. சிற்ப தொழில் குறிப்பாவன 10 உறுப்புகள்னு சொல்லிட்டு திவாகர நிகண்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கேள்வி 53. யாருடைய காலத்தில் சுதையினாலும் கருங்கற்களினாலும் சிற்பங்கள் அமைக்கப்பட்டன? பல்லவர்கள் காலத்தில். கேள்வி 54. சரியான தொடரை தேர்வு செய்க. அருவிய முருகியம் ஆர்ப்ப பைங்கிளி. இது ராவணகாவிய நூல் இடம்பெற்றுள்ளது. ராவணகாவிய நூலின் ஆசிரியர் புலவர் குழந்தை. அருவிய முருகியம் ஆர்ப்ப பைங்கிளி பருகிய தமிழிசை பாட பொன்மையில் அருவிய சிறை விரித்தாட பூஞ்சினை மருவிய குரங்கின மருண்டு நோக்குமால். புலவர் குழந்தை பாடியிருப்பார். கேள்வி 55. பொருந்தாதது எது? பைங்கிளி இலக்கண குறிப்பு பண்பு தொகை. பூவையும் குயில்களும் ஊமை தொகை வருமானா கிடையாது. எண்ணுமை வரும். பூவையும் என்பது வெளிப்படையாக வந்திருந்தால் அது எண்ணுமையில் தான் வரும். அதிர்குரல்னா வினைத்தொகை. சரி. மன்னியனா பேரச்சம். அப்போ பொருந்தாத ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 56. நாச்சியார் திருமொழி நூலில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை. நாச்சியார் திருமொழி நூல் எழுதுந்து ஆண்டாள் எழுதியிருப்பாங்க. மொத்தம் 143 பாடல்கள் உள்ளன. கேள்வி 57. பொறுத்துக்க. சாகித்ய அகாடமி விருதுகள் அன்பளிப்புக்கு எப்போ சாகித்ய அகாடமி தந்தாங்கன்னா 1970. சக்தி வைத்தியம் தி ஜானகிராமன் எழுதியிருப்பார். 1979 கிடைச்சிருக்கும். முதலில் இருவரும் ஆதவன் 1996 அவார்டு கிடைச்சது. அப்பாவின் சிநேகிதர் முதலில் இரவரும் என்ற சிறுகதைக்காக 1987 வாங்கியிருப்பார்.
ஆதவன். அப்பாவின் சிநேகிதர் என்ற சிறுகதைக்காக அசோகமித்திரன் 1996 வாங்கியிருப்பார். அப்போ சரியானது 1, 2, 4, 3. அன்பளிப்பு என்ற சிறுகதை 1970 கு. அழகிரிசாமி எழுதியிருப்பார். சக்தி வைத்தியம் 1979 சிறுகதை தொகுப்பாக சாகித்ய அகாடமி வாங்கினார். தி. ஜானகிராமன். முதலில் இரவு வரும் 1987 சிறுகதை தொகுப்பாக அவார்டு வாங்கியிருப்பார். ஆதவன். அப்பாவின் சிநேகித நூல் எழுதிய அசோகமித்திரன் 96 சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கும். மின்சாரப்பூ என்ற சிறுகதைக்காக 2008 மேலாண்மை பொன்னுசாமிக்கு சாகித்ய அகாடமி கிடைத்தது. சூடியப்பூ சூடர்க்க 2010 சாகித்ய அகாடமி கிடைச்சிருக்கும். நாஞ்சில் நாடனிற்கு. ஒரு சிறு இசை 2014 வண்ணதாசனுக்கு கிடைச்சிருக்கும். கேள்வி 58. தி. ஜானகிராமன் அவர்கள் தனது ஜப்பான் பயண அனுபவங்களை உதயசூரியன் என்னும் தலைப்பில் எந்த இதழில் எழுதினார்? சுதேசமித்திரன் என்ற இதழில் எழுதினார். கேள்வி 59. பொறுத்துக. கலை குற்றல் அழகு. கலை அழகு உயிரீது. மண் குற்றல் கூடம் மெய்யீறு. வாழை குற்றலில் வாழை இலை உயிர் முதல் வரும். வாழை குற்றல் மரம் மெய் முதல் வரும். அப்போ சரியானது 1, 2, 3, 4 சரி. கேள்வி 60. பொருந்தாதது எது? உயிர்முன் உயிர் மணியடி சரியாக இருக்குது. உயிர்முன் மெய் பனிக்காற்று. உயிர்முன் மெய் பனிக்காற்று. மெய்முன் உயிர் மரக்கிளை வருமானா மரக்கிளை வராது. மெய்முன் உயிர் ஆள் இலை. ஆள் தொட்டலிலை மெய்முன் ஆள் இலை. மெய்முன் உயிர் ஆள் இலை. மெய்முன் உயிர் வந்திருக்கும். அப்போ அது வந்து 3வது தவறு. மெய்முன் மெய் மரக்கிளை வந்திருக்கணும். அப்போ இங்கே 3, 4 தவறாக இருக்குது. கேள்வி 61. எத்தனை பெரிய வானம் எண்ணிப்பார் உனைய நீயே என்ற பாடலை பாடியவர் யார்? எத்தனை பெரிய வானம் எண்ணிப்பார் உனையும் நீயே என்ற பாடலை பாடியது பாரதிதாசன். கேள்வி 62. மரபு பிள்ளைகளை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர் என்பதே சரியான விடை. கேள்வி 63. கலைச்சொல் அறிக. ட்ரெஸ்ஸரினா கருவூலம். கேள்வி 64. ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார். இதில் பயின்று வந்துள்ள அணி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏகதேச உருவகணி. ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார். இதில் பயின்று வந்துள்ள அணி என்ன அணினா ஏகதேச உருவகணி. கேள்வி 65. வாழ்வின் பொருள் தெரிந்தால்தான் மனிதன் மேல்நிலை அடைவான். நாட்டிற்காக உயிர் நீத்த முழு நிலவினை போன்ற தியாகிகள் முன்பு நாங்கள் மெழுகுவர்த்திதான் என்று கூறியவர் அப்துல் காதர். கேள்வி 66. பொருந்தாதது எது? தெங்கு என்பதன் பொருள் தேங்காய் சரி. வறுக்கை என்பதன் பொருள் பலாப்பழம் சரி. கொழுநிதி என்பதன் பொருள் திரண்ட நிதி. மறுப்புனா மனம் வருமானா கிடையாது. மறுப்புனா கொம்பு என்று பொருள். வெறினா தான் மனம் வரும். அப்போ இங்கே பொருந்தாதது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 67. தேமாங்கனி இலக்கண குறிப்பு தருக. தேமாங்கனி ஊமை தொகை. கேள்வி 68. மண்ணுற ஆழ்ந்த மணிநீர் கிடங்கின் விண்ணுற ஓங்கிய பல்படை புரிசை. மண்ணுற ஆழ்ந்த மணிநீர் கிடங்கின் விண்ணுற ஓங்கிய பல்படை புரிசை என்ற பாடல் எந்த நூல் இடம்பெற்றுள்ளனா மதுரை காஞ்சி. 10 பாட்டு நூல்கள் மிகப்பெரிய நூல் மதுரை காஞ்சி. மாங்குடி மருதனார் பாடியிருப்பார். 782 பாடல் அடிகளை உடையது. 10 பாட்டு நூல்கள் மிக சிறியது. முல்லைப்பாட்டு 103 அடிகளை உடையது. கேள்வி 69. முல்லையை தொடுத்தால் என்பது டேஸ் ஆகு பெயர். முல்லையை தொடுத்தால் என்பது முல்லையை தொடுத்தால் என்பது முதலாகு பெயர் அல்லது பொருளாகு பெயர். கேள்வி 70. வயலிலை புகுந்தாய் மணி கதிர் விளைத்தாய் வளைந்து செல் கால்களால் ஆறு என்ற பாடலை பாடியவர் யார்? வயலிடை புகுந்தாய் மணி கதிர் விளைத்தாய் வளைந்து செல் கால்களால் ஆறு என்ற பாடலை பாடியவர் வாணிதாசன். கேள்வி 71. பெரியார் பற்றிய கூற்றுகள் சரியானது எது எவை? 1. 2 கூற்றில் எது சரின்னு பார்க்கலாம். 1. 1938 நவம்பர் 13 சென்னையில் நடைபெற்ற பெண்கள் மாநாட்டில் ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டம் வழங்கப்பட்டது சரி. யுனெஸ்கோ மன்றம் என்ற அமைப்பு ஜூலை 27, 1970 தந்தை பெரியாரை தெற்காசியன் சாக்ரட்டிஸ் என பாராட்டி பட்டம் வழங்கி சிறப்பித்தது. ஸோ பெரியாரை வந்து பார்த்திங்கன்னா தெற்காசியன் சாக்ரட்டிஸ் என பாராட்டி பட்டம் வழங்கியது யுனெஸ்கோ மன்றம் என்ற அமைப்பு. எப்போனா ஜூன் 27 1970 வந்து தந்திருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து ஜூலை 27 தந்திருக்கு. அப்போ 2வது கூற்று தவறு. 1 மட்டும்தான் சரி. கேள்வி 72. நா. பிச்சைமூர்த்தி பற்றிய கூற்றுகள் சரியானது எது? 1. புதுக்கவிதையின் தந்தை என்று போற்றப்படுகிறார் சரி. அனுமன் நவேந்தியா ஆகிய இதழ்களின் துணையாசிரியராக இருந்தார் சரி. இவரின் முதல் சிறுகதை சயின்ஸுக்கு பலி. ஸோ 3 கூற்றுமே சரியாக இருக்குது. கேள்வி 73. யாப்பிலக்கண அடிப்படையில் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? யாப்பிலக்கண அடிப்படையில் எழுத்துக்கள் 3 வகைப்படும். குறிநெடில் ஒற்று.
கேள்வி 74 பொருந்தாதது எது? நேர் 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 தேமாங்காய், நிறை நேர் நேர் புளிமாங்காய், நிறை நிறை நேர் கருவிலங்காய், நேர் நிறை நேர் கூவிலங்காய்னு வந்திருக்கு. நீங்கள் கூவிலங்கனி வந்திருக்கு. அதே நேர் நிறை நேர் வந்து பார்த்திங்கன்னா கூவிலங்காய் வந்திருக்கணும். கூவிலங்கனினா நேர் நிறை நிறை தான் கூவிலங்கனி வரும். கேள்வி 75 பிறர்நான தக்கது தானானாயின் அறம்நான தக்கதுடைத்து என்ற குரலில் துடைத்து என்பதன் வாய்ப்பாடு, துடைத்து என்பதன் வாய்ப்பாடு வந்து பிறப்பு. கேள்வி 76 தலை எத்தனை வகைப்படும்? தலை 7 வகைப்படும். கேள்வி 77 பொறுத்துக. மாமுன் நேர் நேரொன்று ஆசிரியர் தலை, விளமுன் நிறை நிறையொன்று ஆசிரியர் தலை, மாமுன் நிறை விளமுன் நேர் இயற்சீர் வெண்டலை, மாமுன் நிறை விளமுன் நேர் இயற்சீர் வெண்டலை, காய்முன் நேர், காய்முன் நேர் வந்து பார்த்தீங்கன்னா வெண்சீர் வெண்டலை, காய்முன் நேர் வெண்சீர் வெண்டலை, காய்முன் நிறை வந்தால் கழித்தலை, கனிமுன் நிறை வந்தால் ஒன்றிய வஞ்சித்தலை, கனிமுன் நிறைனா ஒன்றிய வஞ்சித்தலை, கனிமுன் நேர் ஒன்றா வஞ்சித்தலைன்னு சொல்லிட்டு தலை 7 வகையை பிரிச்சிருப்பாங்க. கேள்வி 77க்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அடி எத்தனை வகைப்படும்? அடி 5 வகைப்படும். கேள்வி 79 ஒற்றொற்றி தந்த பொருளை மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றிக்கொள்ளல் இதில் அமைந்துள்ள தொடையை காண்க. ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றிக்கொள்ளல் இதில் அமைந்துள்ள தொடை வந்து மோனை தொடை. மோனைனா முதல் எழுத்து ஒன்று எழுத்து தொடுப்பது. ஒற்றொற்றி ஒற்றினால் முதல் எழுத்து ஒன்று எழுத்து தொடுப்பது தான் மோனை தொடைன்னு சொல்லலாம். கேள்வி 80 பின்வரும் கூற்றுகளில் எத்தனை இணைகள் சரியானது? பரந்த ஆளுமையும் மனித நல கோட்பாடும் லத்தீன் புலவர் தெரன்ஸ் கூற்றுடன் ஒப்பிடத்தக்கவை. ஒரு இணை சரியாக இருக்குது. குறிக்கோள் இல்லாதவன் வேறு சதைப்பிண்டம் என்பதை பூட்கை இல்லோன் யாக்கை போல என்னும் அகநானூறு அடியில் புலவர் ஆலத்தூர் கிளார் நிலைநாட்டுகிறாரா? பூட்கை இல்லோன் யாக்கை போல என்பது அகநானூறு கிடையாது, புறநானூறு. அப்போ 2வது கூற்று தவறு. இத்தகைய உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செய்யுட்களை உலக இலக்கியத்திலே காண்பது அரிது என்று திருக்குறளை புகழ்ந்தவர் ஆல்பர்ட் சுவைட்சர். ஸோ அப்போ இங்கே எத்தனை இணைகள் சரியாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எந்த இணைன்னு கேட்கல, எத்தனை இணைகள் சரியாக இருக்குன்னா 2 இணைகள் சரியாக உள்ளன. கேள்வி 81 தவறானது எது? தவறானது ஆப்ஷன் சி. இமயத்து கோடு உயர்ந்தன தம் இசை நட்டு தீதியில் யாக்கையோடு மாய்த்தல் தவத்தலே என்கிறது அகநானூறானா? கிடையாது, புறநானூறு. படுதிரை வையும் பாத்திய பண்பு என்கிறது தொல்காப்பியம். சரி. இம்மை செய்தது மறுமைக்கு ஆமெனும் அறவில வணிகன் ஆயை அல்லன் என்கிறது புறநானூறு. இமயத்து கோடு உயர்ந்தன தம் இசை நட்டு தீதியில் யாக்கையோடு மாய்த்தல் தவத்தலே என்கிறது புறநானூறு. இமய தீண்டி இன்குரல் பயிற்றி கொண்டல் மாமலை பொழிந்த நுட்பல் துளினும் வாலிய பலவே என்கிறது புறநானூறு. கேள்வி 82 திருவள்ளுவரை உலக புலவர் என்று அழைத்தவர். திருவள்ளுவரை உலக புலவர் என்று அழைத்தவர் ஜி.யு. போப். கேள்வி 83 தவறானது எது? உலக தமிழ் மாநாடுகள். முதல் உலக தமிழ் மாநாடு 1964 கோலாலம்பூரில் நடந்தது. 2வது உலக தமிழ் மாநாடு 1968 சென்னையில் நடந்தது. 3வது வந்து பாரிஸில் 1970 நடந்திருக்கும். 4 வந்து பார்த்திங்கன்னா மதுரைன்னு தந்திருக்காங்க. 4 வந்து பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணத்தில் நடந்திருக்கும் 1974. 5வது தான் மதுரையில் நடந்தது 1981. 6 கோலாலம்பூர் 1987. 7 மொரிசியஸில் 1989 நடந்தது. 8 தஞ்சாவூரில் நடந்திருக்கும் 1995. இப்போ அப்டேட்டாகவும் மாறி இருக்கு. கேள்வி 84 நசை பெரிது உடையவர் நல்கலும் நல்குவர் பிடிப்பெசி கலைய பெருங்கை வேலம் என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? நசை பெரிது உடையவர் நல்கலும் நல்குவர் பிடிப்பெசி கலைய பெருங்கை வேலம் என்ற பாடல் குறுந்தொகை நூலில் இடம்பெற்றுள்ளது. இந்த குறுந்தொகை பாடலை பாடந்து பாலை பாடிய பெருங்கடுகோ. கேள்வி 85 சரியானதை தேர்வு செய்க. சரியானது ஆப்ஷன் ஏ. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை என்பதே சரியாக அமைந்துள்ளது. கேள்வி 86 செய்யுளில் முன்வந்த ஒரு சொல்லின் பொருளே பின்னரும் பல இடங்களில் வருவது. செய்யுளில் முன்வந்த ஒரு சொல்லின் பொருளே பல இடங்களில் வருது பொருள் பின்வரும் நிலையணி எனப்படும். கேள்வி 87 கலைச்சொல் அறிக. மெட்டாப்பர்னா உருவகணி. கேள்வி 88 நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை டேஸ் ஒழுகப்படும் போற்றி ஒழுகப்படும். கேள்வி 89 சரியானதை தேர்வு செய்க. திராவிடா என்ற வார்த்தை எப்படி உருவாச்சுன்னா தமிழ், தமிழா, தமிழா, ட்ரம்மிலா, திராவிடா என்று உருவாகியது. மொழியிலறிஞர் ஈராஸ் பாதிரியார் சொல்லியிருப்பார். கேள்வி 90 தமிழ் வடமொழியின் மகள் அன்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி. தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கு தொடர்பு இருக்கலாம் என்று கூறியவர் கால்டுவெல். கேள்வி 91 தன்வினை தொடரை கண்டறிக. அப்துல் நேற்று வந்தான் என்பது தன்வினை.
அப்துல் நேற்று வருவித்தான் என்பது பிறவினை. கேள்வி 92. பகுதியையும் பிற உறுப்புகளையும் இணைக்கும் பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வருவது. பகுதியையும் பிற உறுப்புகளை இணைக்கும் பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கு வருவது. ஸோ சரியான விடை சந்தி வந்திருக்கணும், மாறி இருக்குது, இடைநிலை வராது. ஏன்னா பெரும்பாலும் பகுதிக்கு இடைநிலைக்கும் இடையில் வருவது சந்தி. கேள்வி 93. சரியான இணைகளை தேர்வு செய்க. வேங்கோல் வினைமுற்று விகுதிகள் கா ஏ எர் சரி. தொழிற்பெயர் விகுதிகள் தல் அல் ஐ மை சி பு சரி. தன்மை ஒருமை வினைமுற்று விகுதிகள் தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி என் ஏன் சரி. தன்மை பன்மை வினைமுற்று விகுதி தன்மை பன்மையில் வந்தால் அம் ஆம் எம் ஏம் ஓம். சரியானது 1 2 3 4 சரி. கேள்வி 94. தவறானதை தேர்வு செய்க. இங்கே தவறானது எதுனா ஆப்ஷன் டெல்லி. கூவல். கூவல்னா அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறுன்னு சொல்கிறாங்க, தவறு. கூவம் என்பது ஓர்மன் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலைன்னு சொல்லலாம். கூவல்னா ஓர்மன் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை தான் கூவல்னு சொல்லலாம். கேணினா அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறு தான் கேணி. கண்மாயினா பாண்டி மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கப்படும் பெயர். குண்டம்னா சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை குண்டம். குண்டுனா குளிப்பதற்கேற்ற சிறுகுளம்னு சொல்லலாம். கேள்வி 95. சேக்கிலாரின் காலம் என்ன? சேக்கிலாரின் காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. கம்பரின் காலமும் 12ஆம் நூற்றாண்டு. கேள்வி 96. கூற்று 1 கூற்று 2 இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. கூற்று 1. தமிழ் மற்றும் ஜப்பானிய மொழிகளில் துணைவினைகள் முதல் வினைகளுக்கு பின்பே இடம்பெறும். சரி. கூற்று 2. தமிழில் துணைவினையாக வரும் வேர்ச்சொல் சில தொடர்களில் முதல் வினையாக வரும். தமிழில் துணைவினையாக வரும் வேர்ச்சொல் சில தொடர்களில் முதல் வினையாக வரும். சரி. அப்போது கூற்று 1 2 சரி. கேள்வி 97. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டிமண்டபம் என்கிறது சிலப்பதிகாரம். சரி. பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமீன் என்கிறது மணிமேகலை. சரி. பட்டி மண்டபம் ஏற்றினோடு இரண்டும் அரியணை என்கிறது கம்பராமாயணமான கிடையாது. பண்ண அரும் கலைதெறி பட்டிமண்டபம் என்கிறது திருவாசகம். தவறு. பட்டி மண்டபம் ஏற்றினோடு இரண்டும் அரியணையேன்னு சொன்னதுதான் திருவாசகம். பன்னரும் கலைத்தெறி பட்டிமண்டம்னா கலைத்தெறி பட்டிமண்டம்னா கம்பராமாயணத்தில் இடம்பெற்றிருக்கும், திருவாசகம் கிடையாது. 3 4 மாறி இருக்குது. இப்போ சரியானது 1 2 சரி. கேள்வி 98. கண்டெடுக்கப்பட்டுள்ளன பிரித்து எழுதுக. கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. கேள்வி 99. மூவர் கோயில் சிற்பங்களை கட்டியவர் யார்? மூவர் கோயில் சிற்பங்களை கட்டியது 2ஆம் பராந்தக சோழன். கேள்வி 100. பொதுவர்கள் பொலிவுற போர் அடுத்திடும் நிலப்பகுதி. எதுனா முல்லை நிலப்பகுதி. இந்த வீடியோவை பொறுத்தவரையும் 9ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள 100 கேள்விக்கான விடை குறிப்புகளை முழுமையாக பார்த்துருக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான கொஸ்டின் பேப்பர் PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. தேவையானவங்க டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்துக்காங்க. நன்றி, வணக்கம்.